ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அந்த ஊரில் தான் இருக்கேன். ஸோ கரும்புக்கு ரெயின்வாஷ் போட்ட ஃபீல்டு தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ மாதம் அமாவாசை அன்னைக்கு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு போகிற வழியில் இருக்குது. ரெண்டு ஃபீல்டையும் பார்த்துட்டு தான் போகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் கரும்பு போட்டது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அது 9வது மாதம் கரும்பு ஃபுல்லாக விளைஞ்சிச்சு. ஸோ இதுமாதிரி கரும்பு வெட்டுறது தான். ஸோ ஃபுல்லாகவே ரெயின்வாஷ் தான். ரெயின்வாஷு ஒரு கால் விட்டு ஒரு கால் தான் போட்டிருக்கோம். கரும்பு ஃபுல்லாக இது 9 மாதம். அடுத்த மாதம் வெட்டிடுவாங்க. ஸோ சித்திரை வைகாசியில் கரும்பு வெட்டிடுவாங்க. ஸோ 10 மாதம் 11 மாதம்லாம் இது கரும்பு வெட்டிடுவாங்க. ஸோ கரும்பு ஃபுல்லாக நல்லா விளைஞ்சிச்சு. அது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு 2 இன்ச்சு பிவிசி பைப் போட்டுட்டு வரலாம். 2 இன்ச்சு பிவிசி பைப் போட்டுட்டு 8 அடிக்கு ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு வாஷரை போட்டு கேட்வால் போட்டு ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 9 மாதம் நடக்குது இந்த ஃபீல்டு போட்டு. மோட்ரு 5 HP மோட்ரு. ஒரு டைமில் ஒரு 50 சென்ட் தண்ணி பாயிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் வண்டி நிற்கிது பாருங்கள், அது வரைக்கும் ஒரு வால்வு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வால்வு. அது மாதிரி 50 சென்ட்டுக்கு ஒரு வால்வு பிரித்து கொடுத்துருக்குறோம். ஸோ லாஸ்ட் அந்த மாதிரி தெரியுது பாருங்கள், அது வரைக்குமே ரெயின்வாஷ் தான். இது மொத்தம் 4 ஏக்கரு. ஃபுல்லாக நம்ம கரும்பு கீழே விழுந்தால் கூட ஓசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படியே வந்து அழகாக இழுத்துடலாம். ஏன்னா அது பள்ளத்தில் தான் கிடக்கும் ஓசு. ஸோ அப்படிங்கும்போது கரும்பு வெட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஓசு எல்லாத்தையும் அழகாக இங்கேயே இருந்து வரப்பில் உட்காந்துட்டு அப்படியே சுட்டி வச்சுட்டு கரும்பு வெட்டிடலாம். கரும்பு வெட்டிட்டு அடுத்தது அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஓசை இழுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதோட இது வால்வு முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் எண்டுக்கு போட்டு விட்டுருவோம். பாருங்கள், ஓசு பள்ளத்தில் கிடக்குது, கரும்பு சாஞ்சிருக்கு. ஆனால் ஓசு மேலே கரும்பு பல்ல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பள்ளத்தில் ஓசை போட்டுறணும். கரும்பு சாஞ்சாலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் கரும்புக்கு இல்லை மற்ற எந்த பயிருக்கு வேணாலும் ரெயின்வாஷ் போடணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9342098006. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெயின்வாஷு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ, அதாவது ரெயின்வாஷு, ட்ரிப் ஓஸு, ஸ்ப்ரிங்க்லரு, ரெயின் கன்று, இந்த மாதிரி எந்த தேவையோ பொருளுக்கான அமௌண்ட்டு போட்டு விட்டு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். எந்த ஊருக்கோ அந்த ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓசு பள்ளத்தில் கிடக்குது, கரும்பு சாஞ்சிருக்கு. ஆனால் ஓசு மேலே கரும்பு பல்ல பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணி போட்டோம்னா நம்ம ஓசு டேமேஜ் ஆகாமல் எடுத்துடலாம். ஸோ எல்லாமே கரும்பு நல்லா விளைஞ்சிச்சு, நல்லா விளைச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக 2 இன்ச் பைப்பு தான். 5 HP மோட்ரு. 50 சென்ட் ஒரு டைமில் தண்ணி பாயிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பள்ளத்தில் தான் கிடக்கும். 2 கரைக்கு சென்டரில் பள்ளம் இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தில் ஓசை போட்டுவிட்டு கரும்பு வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, ஓசுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி அழகாக ஓசை எடுத்து சுட்டிடலாம். கரும்பு வெட்டிட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஓசை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓஸில் பார்த்திங்கன்னா 2 கரும்பு 3 கரும்பு வெட்டிடலாம். ஸோ 3வது கரும்புக்கு ரெயின்வாஷ் போயிட்டுருக்கு.
ஸோ நம்ம சொல்கிறது 2 கரும்பு வெட்டிடலான்னு சொல்லுவோம். ஸோ 3வது கரும்புக்கும் ஓடிட்டுருக்கு. 2 கரும்பு வெட்டி 3வது கரும்புக்கும் ரெயினோஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா எலி தொல்லை இருக்கும். கரும்பு காட்டில் பார்த்திங்கன்னா எலி தொல்லை இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 2 கரும்பு வெட்டலான்னு சொல்கிறது. ஆனால் ஒரு சில இடத்துல அது கனெக்டர் போட்டுட்டு எலி தொல்லை அதிகமாக எல்லாம் பார்த்துக்கோங்க. அது எப்படியும் பார்த்துக்கோன்னா ரெயினோஸ் போட்டு முடித்தோடனே அவங்க நிலத்தை சுற்றி குருணை மருந்து கரைச்சி தெளிச்சிருவாங்க. குருணை மருந்து இருக்குது, அதை கரைச்சி தண்ணியில் கரைச்சிட்டு வரப்பில் போட்டு விட்ருவாங்க, தெளிச்சு விட்ருவாங்க. இல்லை அப்படியே குருணை மருந்தை கூட அள்ளி விசிறி விட்டுருவாங்க. ஸோ அந்த குருணை மருந்து போட்டாக்க எலி மயில் இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. ஸோ ஸ்மெல்லுக்கு வந்து உள்ளே எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது சுத்தமாக எலி தொல்லை இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து 3 கரும்பை வெட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓஸு டேமேஜ் ஆகாத பார்த்துக்கிறோம்னா எலி தொல்லை இல்லாமல் பார்த்துக்கணும். எலி இந்த மயில் இதுதான், மற்ற எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் வந்து கடிக்க கொத்தும். ஸோ அந்த மாதிரி கொத்தும் போது ஓட்டை விடும். அது வராமல் பார்த்துக்கோன்னா குருணை மருந்து கரைச்சி தெளிச்சிடணும் வரப்பை சுற்றி. அந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் தெளிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக உள்ளே வராது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஓஸு லைஃப் வரும். ஓஸு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா அகர கோட்டாளத்தில் தான் இருக்குது இந்த ஃபீல்டு. அடுத்த மாதம் கரும்பு 10வது மாதம் கரும்பு வெட்டிடுவாங்க, 10வது மாதம். ஸோ இந்த ஃபீல்டு யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். ஸோ 2 சைடுமே கரும்பு தான் ஃபுல்லாகவே. ஸோ அது லாஸ்ட் வரைக்கும். பாருங்கள், ஓஸு பள்ளத்தில் கிடக்குது, கரும்பு எல்லாமே சாஞ்சிருக்கு. ஆனால் ஓஸு மேலே எந்த ஒரு கரும்பும் விடலை. ஸோ அப்படிங்கும்போது பள்ளத்தில் ஓஸை போட்டிங்கன்னா கரும்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெயினோஸு சூப்பராக போடலாம். ஸோ ரெயினோஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது கரும்பு சாஞ்சாலும்.